வணக்கம் டு தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி M42 ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன். இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோனோட ஒரு குயிக்கான விமர்சனம் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். கேமரா எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் பற்றி இந்த பதிவில் நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 2 வேரியண்ட்டில் இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் மற்றும் ஒரு 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்னு ரெண்டெண்ணம் இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 22,000 ஸ்டார்ட் ஆகுது. பட் வந்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் 2,000 rupees கிடைக்குது. ஸோ 20,000 விலைகள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேலும் விவரங்கள் வந்து லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஆஃபர்ஸ்லாம் வந்து அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ வந்து இந்த கேலக்ஸி M42 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்னாப்ட்ராகன் 750Gங்கிற ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டில் இது பவர் ஆகுது. சாம்சங் நாக்ஸ் ஃபீச்சர் வந்து இப்போ வந்து M சீரிஸில் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ஜி ஃபீச்சரும் இதில் இருக்குது. மற்றும் சாம்சங் பே சப்போர்ட்டட் மற்றும் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி M42 2 கலரில் வருது, பிளாக் மற்றும் கிரே கலர். எங்கிட்ட பிளாக் கலர் வேரியண்ட் இருக்குது. ஸோ லைட் இதுக்கு மேலே படும்போது சில ஆங்கிளில் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பட் இது வந்து ஒரு பிளாக் கலர் வேரியண்ட். ஸோ லைட் எஃபெக்ட் வந்து இப்படி உங்களுக்கு சில கலர்ஸ் வந்து உங்களுக்கு காண்பிக்குது. டிசைனை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் வந்து ஒரு 15 வாட்ஸ் சார்ஜர் தராங்க. USB Type-C கேபிள் இருக்குது. சிம் எஜெக்டர் பின் மற்றும் சில டாக்குமெண்ட்ஸ் தராங்க. இதுதான் வந்து கேலக்ஸி M42 பிளாஸ்டிக் பாடிலாம் பண்ணியிருக்காங்க. 8.3 mm திக்னஸ் மற்றும் 193 grams வெயிட்டில் இது வருது. பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கலர் டிஃப்ரென்ஸ் வந்து இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு மாதிரி எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் இதில் படும்போது இந்த மாதிரி ஒரு மல்டி கலர் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ பார்க்க நல்லா இருக்குது. சில ஆங்கிளில் வந்து கலர் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது. மேல் பக்கம் வந்து ஸ்கொயர் வடிவத்தில் வந்து இந்த கேமரா மாடியூல் வச்சுருக்காங்க. கீழே வந்து LED ஃப்ளாஷ் இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கையில் வச்சு யூஸ் பண்ணதுக்கு ஹேண்டில் பண்ணதுக்கு நல்லாயிருக்கு. மேல் பக்கம் வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழ்ப்பக்கம் ஆடியோ போர்ட், USB Type-C போர்ட், மைக் மற்றும் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். ஸோ இதில் வந்து ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் மற்றும் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டுவல் வோல்ட்டி வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்குது. 5G வந்து ஒரு சிம்மில் இது சப்போர்ட் ஆகும். இப்போ வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கு வருவோம். ஸோ டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஃபினிட்டி U டிஸ்பிளே. ஸோ வந்து வாட்டர் டாப் நாச்சோடு இது வருது. ஸோ இந்த ஃபோனில் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் HD+ ரெசல்யூஷன் தான் இருக்குது. ஸோ இந்த விலைக்கு வந்து ஃபுல் HD+ ரெசல்யூஷன் அவங்க தந்திருக்க வேண்டியது. பட் என்ன காரணத்துக்காகவோ HD+ ரெசல்யூஷன் தான் தந்திருக்காங்க. சரி வச்சுட்டாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறதுக்கு இது எப்படி இருக்குங்கிறத ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 ஃபோன் எங்கிட்ட இருக்குது. ஒன்று வந்து கேலக்ஸி M51. ஸோ இதுலேயும் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே பட் ஃபுல் HD+ ரெசல்யூஷன் இருக்குது. இன்னொன்று வந்து கேலக்ஸி M41. ஸோ ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ M41 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6.6 inch டிஸ்பிளே இருக்குது, HD+ ரெசல்யூஷன். டிஃப்ரென்ஸ் எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூம் இன் பண்ணி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஷார்ப்னஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நார்மலாக பார்த்தா தெரியாது. பட் உங்களுக்கு நீங்கள் கொண்டு பார்த்தா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்சஸ் தெரியும். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். M51 வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. மற்றபடி கலர் ரீப்ரொடக்ஷன்லாம் வந்து இப்போ நம்ம வந்து பார்ப்போம். சேம் வீடியோ 2 ஃபோன்லேயும் நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ வந்து கலர் டிஃப்ரென்சஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்குறாங்க. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு, டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். M51 வந்து HDR10 சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து டைனமிக் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது இந்த M42 கம்பேர் பண்ணும்போது. ஸோ 2 டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்க. ஸோ ஃபுல் HD+ மற்றும் HD+ டிஸ்பிளே கம்பேரிசன் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் இதோட டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு. மற்றபடி கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது. AMOLED டிஸ்பிளேக்கான ஒரு நல்ல பிரைட்டான ஒரு கான்ட்ராஸ்டேஷன்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே. பட் வந்து டைனமிக் ரேஞ்ச் வந்து அந்த M51 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ இதான் வந்து டிஸ்பிளே. ஸோ வந்து இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸில் டார்க் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். அடாப்டிவ் பிரைட்னஸ் இருக்குது. ஐ கம்ஃபர்ட் மோடு இருக்குது. ஸ்க்ரீன் மோடு வந்து விவிட் மற்றும் நேச்சுரல் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் ஒயிட் பேலன்ஸ் நீங்கள் கண்ட்ரோல். ஈஸி மோடு இருக்குது. எட்ஜ் பேனல் ஆப்ஷன் இருக்குது. நேவிகேஷன் பாரில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் நேவிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். பட் முக்கியமான ஒரு விஷயம் மிஸ்ஸிங். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன் இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா ஒரு ஃபேக்டர். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 750G யூஸ் பண்ணுறாங்க. 5G சிப்செட் இது. ரொம்பவே ஒரு கேப்பபிளான ஒரு ப்ராசர் இது. ஸோ நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கிராஃபிக்ஸ்லாம் நல்லா வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட் இது. இப்போ நீங்கள் வந்து இந்த பட்ஜெட் 20,000 கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ்லாம் வந்து ஸ்னாப்ட்ராகன் 732 யூஸ் பண்ணுறாங்க.
பட் சாம்சங்கோட டிவைஸ்னாலே பார்த்தீங்கன்னா கூட வந்து இந்த கேலக்ஸி M51 வந்து பார்த்தீங்கன்னா 730 யூஸ் பண்ணுறாங்க. கேலக்ஸி A52 மற்றும் A72 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 720 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சாம்சங் வந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறை கொண்டு வராங்க. அந்த ஃபோன்களை விட பெட்டரான சிப்செட் வந்து உங்களுக்கு இந்த M42 வந்து தராங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு ஃபோன் இது. ஸோ கேமிங்னாலும் சரி, ஜெனரல் யூஸுக்குனாலும் சரி, மல்டி டாஸ்கிங்னாலும் சரி, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கேம்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும், கிராஃபிக்ஸும் வந்து நல்லா வந்து இதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A52, A72, M51 விட நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இந்த M42 உங்களுக்கு கிடைக்குது. ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. சென்சர்ஸ் வந்து தேவையான சென்சர்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க. FM ரேடியோ உண்டு, கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது, NFC இருக்குது, அது சாம்சங் நாக்ஸ் செக்யூரிட்டி ஃபோல்டர் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ உங்களோட ப்ரைவேட் விஷயங்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த செக்யூரிட்டி ஃபோல்டரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரொம்பவே செக்யூர்டான ஒரு ஃபோல்டர் இது. அப்புறம் Alt Z வந்து நீங்கள் வந்து பவர் பட்டனை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா Alt Z மோடுக்கு போகலாம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க, அது யூஸ்வலாக நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்குறோமோ அது ஹிஸ்ட்ரியில் போகும் இல்லையா? அப்படி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு வந்து டபுள் ப்ரெஸ் பண்ணி Alt Z மோடில் நீங்கள் வந்து இந்த யூடியூப்பில் நீங்கள் பார்க்கும்போது ஹிஸ்ட்ரியில் அது போகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டூவல் மோடு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் Alt Z மோடில். ஸோ இதில் வந்து ஒரு ஹைலைட் இந்த ஃபோனில். அப்புறம் சாம்சங் பே அதில் இருக்குது. ஸோ NFC இருக்குது. ஸோ வந்து சாம்சங் பே, ஸோ வந்து காண்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டுக்கு இதை ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து நிறையவே தந்திருக்காங்க இந்த ஃபோனில். One UI 3ல் இது ஒர்க் ஆகுது. சாம்சங்கோட One UI வந்து ரொம்பவே ஒரு நீட்டான ஒரு UI. ஸோ வந்து நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் தந்திருக்காங்க. ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்ட ஒரு ஃபோன் இது. டுவல் மோடு கூட இருக்குது. ஸோ ஆப்பை வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் வந்து டுவல் ஆப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் ரிச்சான ஒரு நல்ல ஒரு UI, இந்த One UI அதில் வந்து இது பவர் ஆகுது. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ஃபேஸ் ரெகக்னிஷனும் இதில் உண்டு. கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் வந்து 4 கேமரா இருக்குது. மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கேமரா, f1.8 அப்பச்சர் மற்றும் வந்து 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர், 5 மெகா பிக்சல் மேக்ரோ மற்றும் ஒரு 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. செல்ஃபிக்கு வந்து 20 மெகா பிக்சல் கேமரா ஃப்ரண்டில் கொடுத்துருக்காங்க. 4K வந்து நீங்கள் 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். பேக்கில் ஸ்லோமோ இந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ கேமரா மோடில் வந்து சிங்கிள் டேக் ஆப்ஷன் இருக்குது. நைட் மோட், போர்ட்ரேட் மோட், மேக்ரோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் தந்திருக்காங்க. ஹைப்பர் லேப்ஸ் அதெல்லாம் இருக்குது. சில கேமரா சாம்பிள்ஸ் இப்போ பார்ப்போம். ஸோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேமரா, ஒரு டீசெண்டான நல்ல கேமரா இதில் தந்திருக்காங்க. டேலைட்டில் எல்லாம் கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கு. டீட்டெயிலிங் கூட பரவாயில்லாமல் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கேமரா இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். ஃப்ரண்ட் கேமராவில் 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அதோட சாம்பிள். ஆடியோ குவாலிட்டி எல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதில் நீங்கள் வந்து ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது நான் ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணிவிட்டு எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். ஸோ மேக்ஸிமம் 4Kல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். இது வந்து 1080pயில் உள்ள வீடியோ சாம்பிள். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் கிடைக்கும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 15 watts சார்ஜர் தான் தந்திருக்காங்க. ஸோ சார்ஜிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 hours கிட்ட ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ சார்ஜிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ சார்ஜிங் டைம் பற்றி ஒரு தனி வீடியோ போடுறேன். ப்ளஸ் அதில் வந்து 25 watts சாம்சங்கோட அந்த சார்ஜர் சப்போர்ட் இருக்கான்னு அதில் பார்த்து நான் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து சாம்சங்கோட கேலக்ஸி M42. ஸோ இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு சாம்சங் ஃபோன் இது. சாம்சங்கோட 5G ஃபோன் இது. அப்புறம் வந்து இந்த சாம்சங்கோட நாக்ஸ் ஃபீச்சர், Alt Z ஃபீச்சர், சாம்சங் பே அதெல்லாம் வந்து இப்போ M சீரீஸில் இந்த ஃபோனில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். One UI நல்ல ஒரு UI உங்களுக்கு இதில் கிடைக்குது. க்ளீனான ஒரு UI கொண்ட ஒரு ஃபோன். கேமராவும் நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து இதில் குறைகள்னு பார்த்திங்கன்னா வந்து முழுமையான அந்த HD ரெசல்யூஷன் தந்திருக்கலாம். அப்புறம் வந்து பேட்ரி 15 watts சார்ஜர் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் அவங்களோட 25 watts சார்ஜர் தந்திருக்கலாம். ஸோ இதான் வந்து கேலக்ஸி M42. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோஸ் நீங்கள் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமணன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.